பழுத்து இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவகோடா பழுத்து இருக்கா? வா பார்க்கலாம். ஒரு பழம் நல்லா பழுத்துருச்சுடா. நான் ஒரு பழம் பழுக்கணும் கொஞ்சம். இது நல்லா பழுத்துருச்சு, இது சாப்பிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழுத்து இருக்குன்னு. கிரீன் கலர்ல வாங்கினோம்ல. ஆமா. ஆனா பழுக்கவே எப்படி கலர் மாறிடுச்சு பர்பிள். எனக்கு தெரிஞ்சு வயலட் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. விதை அடிபடாம இருக்கு. அப்பதான் நம்ம நட முடியும். தேங்காய் மாதிரியே இருக்கலாம். நம்ம ஆடலூர்லேருந்து அவகோடா காயா வாங்கி பழுக்க வச்சுருந்தாங்க. அது நல்லாவே பழுத்துருச்சு. அதோட விதை வந்து நம்ம நடவு செஞ்சுக்கலான்றதுக்காக அதை அடிபடாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வருது பாருங்கள். இப்படி அவகோடா நல்லா கனியும் போது நல்லா சூப்பராக வரும். இது ரொம்பவே சத்து. இதை நாங்கள் நல்லா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.